பிஸ்தா கிராஃப்ட் பண்ண தெரியுமா? வாங்க பண்ணலாம் இப்போ. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பிஸ்தா ஷெல் வச்சு த்ரெட் வச்சு சூப்பரான ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம். இதை 3 விதமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்க்கலாமா? இந்த மாதிரி த்ரெட் எடுத்துட்டு இதை ஒரு 20 டைம்ஸ் இந்த மாதிரி ஒரு 15 சென்டிமீட்டருக்கு நல்ல லென்த்தியாக எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் இந்த மாதிரி அழகாக நம்ம மடக்கிடுறோம். மடக்கினதுக்கு அப்புறமா ப்ளூ கலரில் உல்லன் த்ரெட்டை எடுத்து இதில் நம்ம சூப்பராக ஒரு ஸ்டிச்சிங் பண்ணாமலே சூப்பரான ஒரு ஒர்க் பண்ண போகிறோம். அது என்னன்னா, இதில் அப்படியே ஒரு சின்ன நாட் போட்டுட்டு இந்த ப்ளூ கலர் உல்லன் த்ரெட்டை இது மேல அப்படியே நம்ம சுத்திட்டே வர போறோம். அப்படி சுத்துறதுனால ஒரு ஸ்ட்ரா மாதிரி இப்படியே இந்த எல்லா த்ரெட்டுமே இந்த ப்ளூ கலர் த்ரெட்ல அடங்கிடும். ஸோ இது ரொம்ப சூப்பரா இருக்கும். தொடர்ந்து இந்த கிராஃப்ட்டை பாருங்க. இப்போ இதை நல்லா இதில் சுற்றியாச்சு. சூப்பராக இருக்குல்ல? இது நல்ல உள்ள லாக் ஆகிடுச்சு. கம் போட்டு எதுவுமே நீ பண்ண வேணாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஆனால் ஸ்ட்ராங்காகவும் நல்ல ஸ்டிஃபாகவும் இருக்கும். இப்போ இது ரெண்டுத்தையுமே நம்ம இப்படி அழகாக பெண்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற த்ரெட் இருக்கு இல்லையா, அதை நான் கட் பண்ணலாதனால தான் இதை உள் சைட்லேருந்து அப்படியே வெளியே கொண்டு வந்து மறுபடியும் இது ஃபுல்லாக இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். இது ஒரு 2 சென்டிமீட்டர் இல்லை 1 சென்டிமீட்டருக்கு ரோல் பண்ணிட்டு வந்தால் அழகாக இது வந்து சீல் ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி இதில் நம்ம த்ரெட் போட்டு நல்லா நாட் போட்டுடலாம். நாட் போடுறது நீங்கள் நார்மலாகவே நாட் போடலாம். பூ கட்டுற மாதிரி தான் போடணுன்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நாட் போட்டுட்டோன்னா ஒரு 3-4 தடவை அழகாக இதில் லாக் ஆகிடும். கம் எதுவுமே தேவையில்லை, அப்படியே வேலை முடிஞ்சுது. இப்போ ஒரு ஹேங்கர் ஹோல்டர் மாதிரி இது ரெடி ஆயாச்சு. பேலன்ஸ் இருக்கிற ஒர்க்கு இப்போ பண்ண போகிறோம். இப்போ கீழே இருக்கிறத இந்த மாதிரி அழகாக நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ணதுக்கப்புறமா இதில் ஒரு த்ரெட் 2 த்ரெட் ஒவ்வொன்றும் ஒரு சைஸில் வர மாதிரி நம்ம கட் பண்ணி விட போகிறோம். அதாவது கீழே ஒரு த்ரெட் ஃபுல் லென்த்தில் இருக்கும், மேலே கொஞ்சம் கம்மி லென்த். அதுக்கப்புறமா லேயர் கட்டிங் மாதிரி நம்ம கொடுக்குறோம். எப்படி ஹேரை லேயர் கட் பண்ணுவோமோ சேம் ப்ராசஸ். இப்போது இந்த மாதிரி குட்டி குட்டி பேர்ல்ஸ் இல்லைனா வேறு ஏதாவது சீட்ஸ் இருக்கும் இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. பிஸ்தா ஷெல் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பிஸ்தா ஷெல்லில் ஒரு சின்ன பேர்ல் அல்லது ஒரு சீடு போட்டுட்டு அதில் இந்த மாதிரி ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு ஈக்குவலாக க்ளோஸ் பண்ணுற மாதிரி இன்னொரு பிஸ்தா ஷெல்லும் எடுத்துகிட்டு அதையும் வச்சுடுங்க. ரெண்டும் காஞ்சதுக்கப்புறமா நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்க அந்த த்ரெட் இருக்கு இல்லையா, அந்த த்ரெட்டில் இதை அட்டாச் பண்ண போகிறோம். அதனால் அந்த த்ரெட்லேயுமே அந்த கார்னரில் அந்த நுனி இருக்கு இல்லையா, அதுலேயுமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற அந்த ஃபஸ்ட்டு லென்த்தி த்ரெட் இருக்குல்ல, அதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா கம் அப்ளை பண்ணிவிட்டு, அதாவது ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த பிஸ்தா ஷெல் அப்படி வச்சுட்டு நம்ம அழகாக இதை லாக் பண்ணிடணும். இதனால் உள்ளே இருக்கிற அந்த பேர்ல் இல்லை சீடனுடைய அந்த சத்தத்தால் இது ஒரு கிளுகிழுப்பு மாதிரி நமக்கு அழகாக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் கிளுகிழுப்பு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நேச்சுரலாக இந்த மாதிரி நீங்கள் பண்ணிடலாம். இப்போ அடிஷ்னலாக இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டெக்கராக யூஸ் பண்ண போகிறோன்றதுனால இந்த பிஸ்தா ஷெல்லுக்கு இந்த மாதிரி நான் கலர் பண்ணுறேன். எய்தர் இந்த மாதிரி ப்ரஷ் பெனில் நீங்கள் கலர் பண்ணலாம், இல்லைனா வாட்டர் கலர், இல்லைனா ஃபேப்ரிக் கலர்ஸும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். எல்லாமே பண்ணிவிட்டு கொஞ்சம் காய வைக்கிறதுக்கு மட்டும் தள்ளி டிஷ்யூ பேப்பர் எதுலையாவது வச்சுட்டு காய வச்சுருங்க, இல்லைனா த்ரெட்டு மேலே அப்ளை ஆகிடும். இந்த ப்ரஷ் பென்னே நான் அப்ளை பண்ணும்போது நார்மலாக இருக்க ப்ரஷ் பெனில் இந்த கலர் போய் அப்படியே அப்ளை ஆகிடுச்சு. ஸோ அதெல்லாம் வந்து தவிர்க்கணுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா தனித்தனியாக அதை காய வைக்கணும். ஸோ இந்த மாதிரி அழகாக பிஸ்தா ஷெல்லில் சூப்பரான ஒரு கிளுகிழுப்பு ரெடி. இதை நீங்கள் அப்படியே கலர் பண்ணாமல் கிட்ஸுக்கு கொடுத்தீங்கனாலும் இது ரொம்ப ஃப்ரெண்ட்லி அண்ட் சேஃப்டியும் கூட. கலர் பண்ணலனா சேஃபான கிட்ஸுக்கு விளையாடுற ஒரு பொருள் கிடச்சிரும். அந்த கிளுகிழுப்பு மாதிரி கலர் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை ஒரு அழகான ஹோம் டெக்கராகவும் நம்ம மாற்றிடலாம்.
கம்ப்ளீட்டாக கலர் பண்ணிட்டா க்யூட்டாக இது இவ்வளோ அழகாக மாறிடுச்சு பாருங்கள். ஸோ ரொம்ப அழகாக இருக்கும். சத்தம் கேட்குதா? எப்படி நல்லா இருக்கா? இதோட சத்தமே ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு என்டர்டெய்னராக இருக்கும். இதை சூப்பராக 3 டிஃப்ரெண்ட் கிராஃப்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கிட்ஸ் இதை யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் இதை வந்து ஹேர் கிளிப் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் அட்டாச் பண்ணிவிட்டு உங்கள் தலையில் சூப்பரான ஒரு ஹேர் ஆக்சஸரியை அதை யூஸ் பண்ணலாம். அந்த ஹேர் ஆக்சஸரி எப்படி இருக்கும்னு வீடியோ எண்டில் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் அதை பார்த்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மியூசிக் தெரப்பி, சவுண்ட் தெரப்பி மாதிரிலாம் டிஃப்ரெண்ட்டாக அந்த திபெத்தியன் பவுலெல்லாம் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு சவுண்டாக இருக்குது. இது எப்போவுமே நம்ம கூட இருக்கணும்னா வீட்டு வாசலில் நம்ம 2 பக்கமும் இதை அழகாக ஹேங் பண்ணி வைக்கலாம். ரொம்ப க்யூட்டாக இருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள் இதோட சத்தம். நல்லா இருக்குல்ல? ஆனால் நான் இதை சூப்பரான ஒரு செல்ஃபோன் ஆக்சஸரியாக மாற்ற போகிறேன். எஸ், மொபைல் ஆக்சஸரியாக தான் இதை நான் மாற்ற போகிறேன். அது எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். யூஸ்வலாக மொபைல் கேஸ்க்கு பின்னாடி இந்த மாதிரி ஹோல்ஸ் 2 கீழே இருக்கும். அதில் நம்ம மொபைல் ஆக்சஸரிஸ்லாம் ஜாயின் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் மேலே டாப்லேயும் நமக்கு கொடுத்துருப்பாங்க. அதை மட்டும் பார்த்துட்டு அந்த இடத்துல இந்த மாதிரி த்ரெட்டு வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்க பிஸ்தா ஷெல்லினுடைய அந்த ஹேங்கர்லேயும் த்ரெட்டை நீங்கள் அட்டாச் பண்ணிவிட்டு 2-3 நாட் போட்டுட்டு கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான மொபைல் ஆக்சஸரி வித் சவுண்ட் ரெடி. இந்த சத்தம் நீங்கள் மொபைல் எடுக்கும் போதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கும் பொழுது கண்டிப்பாக டிப்ரெஷனில் இருக்கவங்க கூட ரிலீவ் ஆகிடலாம். அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது. நான் யூஸ் பண்ணும் பொழுது ஆக்சுவலாக வந்து டிஸ்பிளேக்கு மட்டும் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துடலாம்னு நினச்சேன். பட் எனக்கு இதை எடுக்கவே மனசு வரலை. இப்போ என் செல்ஃபோனில் கண்டிப்பாக இது எப்போவுமே இருக்கும். அந்த மாதிரி தான் நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். அவ்வளோ நல்லா இருந்தது இந்த சத்தத்தோட செல்ஃபோன் யூஸ் பண்ணும் பொழுது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் இந்த கிராஃப்ட் ஐடியாவை யூஸ் பண்ணுங்கள். இவ்வளோ கலர்ஃபுல்லான அழகான மல்டி பர்பஸ் கிராஃப்ட் ஐடியா இன்னைக்கு நான் உங்களுக்கு பிஸ்தா ஷெல்ல கொடுத்துருக்கேன். சின்ன சின்ன பொருள் தான், ஆனால் நம்ம அதை க்ரியேட்டிவாக பண்ணும் பொழுது அழகான ஒரு ப்ராடக்டாக மாறிடும். கலர்ஃபுல்லாக பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குல்ல? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி அழகாக நீங்கள் கிஃப்ட் பண்ணியும் கொடுக்கலாம். ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஏன்னா இதோட சத்தம் அந்த மாதிரி ஒரு சூப்பரான பாசிட்டிவிட்டியை நமக்கு கொடுக்கறது. அதனால் மறக்காமல் யாருக்காவது கிஃப்ட் பண்ணணுன்னா இதை அப்படியே ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிவிடுங்க. பிஸ்தா ஷெல்லில் கிராஃப்ட் பண்ணியாச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்க செல்போன் சிரிக்கும் பாருங்க. இந்த கிராஃப்ட் செஞ்சாலே ஃபோனுக்கு மட்டும் இல்லை, தலைக்கும் அழகான ஆக்சஸரி ரெடி. பிஸ்தா ஷெல் கிராஃப்ட் ஐடியா பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.